வணக்கம். கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வெளிநாடுகளில் சுலபமாக எம்பிபிஎஸ் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பது தொடர்பாகத்தான் நாம் பேச இருக்கின்றோம். நம்மிடையே அமோகா ஓவர்சீ எஜுகேஷனின் மேனேஜிங் டைரக்டர் கல்வியாளர் திரு கார்த்திக் முருகன் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். +2 ரிசல்ட் வெளிவந்திருக்கு. நிறைய மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் போய் மருத்துவம் பயிலணும் அப்படின்னு ஒரு கனவாகவே இருக்கும். அப்படி எந்தெந்த நாடுகளில் போய் மருத்துவம் படிக்கலாம்? ரொம்ப சிம்பிள் மேடம். ஆக்சுவலாக சொல்லுவாங்க மேடம், இம்பாசிபிள் இஸ் த வேர்ட் டு பி ஃபவுண்ட் ஒன்லி இன் தி டிக்ஷனரி ஆஃப் ஃபூல்ஸ் சொல்லுவாங்க. எதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா, இந்த உலகத்தில் மனுஷனால் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. அதற்குண்டான முயற்சி ப்ளஸ் பயிற்சி, இந்த 2 விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா மேடம், உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் யார் வேணாலும் ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு வந்து படிக்கலாம். அதேமாதிரி இன்ஜினியரிங் படிக்கலாம். ஸோ அதற்குண்டான எல்லா கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக அமோகா மூலிமா வந்து பண்ணி கொடுக்க முடியும் மேடம். அந்த வகையில் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அட்வைஸ் பண்ண வரேன்னா, 2 ஆப்ஷன் இருக்குது. ஆப்ஷன் 1, சார் நான் வெளிநாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகளில் போயிட்டு ஒரு எம்பிபிஎஸ் போய் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தால் போதும், இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 164 நாடுகள் இருக்குது. அந்த 164 நாடுகளில் வந்து நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். ஆப்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா, நீ நிறைய பேர் இதை சொல்கிறதும் கிடையாது, எந்த பேரண்ட்ஸ் இதை பற்றி யோசிக்கிறதும் கிடையாது. எம்பிபிஎஸ் மட்டும் நம்ம படிக்க முடியாது. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எம்எஸ் படிக்கணும். இப்போ எம்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜி சொல்லிட்டு நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்து இருக்குது. ஸோ ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் சார், நான் ஒரு எம்எஸ் படிக்கணும், அந்த நாடுகளில் வேலை செய்யணும், ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆகணும், இது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க மேடம். அந்த வகையில் எப்படின்னா, சார் நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் நான் படிப்பேன், நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு யாருக்கு உண்மையாலே அந்த டெட்டர்மினேஷன், டெடிகேஷன், பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருக்கோ, இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், சார் நம்ம ஊரில் எனக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் கிடைக்கல, நான் +2ல் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், இல்லை நீட்டில் வந்து 200 மதிப்பெண் தான் எடுத்திருக்கேன், அந்த கவலை வந்து யாரும் படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இது இன்றைக்கி நேற்று கிடையாது. 17 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் அமோகா மூலிமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சுட்ருக்கோம். அதில் குறிப்பாக இன்றைக்கி வந்து 2000 டாக்டர்ஸ்க்கு மேலே வந்து நீங்கள் நம்ம இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 64 நாடுகளுக்கு மேலே நான் பர்சனலாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் நான் படித்தா டாக்டர் படிப்பை தான் படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அமோகா வந்து அப்ரோச் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி எம்பிபிஎஸ்னு கிடையாதுங்க மேடம். இப்போ எம்பிபிஎஸ் படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங், இல்லை எம்பிஏ, இல்லை எம்எஸ், எந்த படிப்பாக இருந்தாலும் சரி. நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, எதனால் அந்த படிப்பை நான் போய் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவனும் கேள்வி கேட்கணும். இப்போ பிளைண்டாக வந்து ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை நீங்கள் எடுத்து படிக்கிறதுனாலையோ இல்லை ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுனாலையோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் மெக்கானிக்கல் படித்து முடிச்சிருக்கேன், நான் ட்ரிபிள் முடிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல. வேலைங்கிறது எப்போ கிடைக்குன்னா, நீங்கள் படிக்கக்கூடிய அந்த காலேஜில் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இருக்கணும், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ட்ரைன்டு ப்ரொஃபஸர் இருக்கணும். எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, +2 முடித்த பிறகு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது மேடம். இப்போ எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்கன்னா, சார் நான் வந்து நீட்டில் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், இல்லை +2ல் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், இந்தியாவில் என்னால் வந்து நிறைய கேபிட்டேஷன் கொடுத்து படிக்க முடியாது, கவலைப்படாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல் விஷயம் ஒய் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் படிப்பை பொறுத்தவரை 100% ஜாப் கேரண்டி இருக்குது. கடவுளுக்கு நிகரான ஒரு படிப்பு. இட்ஸ் நோபல் ப்ரொஃபஷன். நிறைய சர்வீஸ் பண்ண முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும், ரிட்டையர்மெண்ட் ஆகாத ஒரு ப்ரொஃபஷன். முதல்ல இந்த விஷயத்தை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சீரியஸான ஒரு படிப்பு. ஒரு 1500 நாள் கஷ்டப்பட்டு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பை நீங்கள் படித்தீங்கன்னா அடுத்த 50 வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அப்பேற்பட்ட படிப்பை ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் எந்த ஒரு டொனேஷன் இல்லாமல், கேபிட்டேஷன் இல்லாமல் நீங்கள் அமோகா மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்து சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங் இருக்கா, ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா மெக்கானிக்கல் படிப்புனா என்ன, அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, 4 வருஷம் கழிச்சு வேலை கிடைக்குமா, இந்தியாவில் இது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, வெளிநாட்டில் இது மாதிரி கம்பெனிஸ் இருக்குது, இந்த எந்த ஒரு ரிசர்ச் பண்ணாமல் பிளைண்டாக ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்காது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், அப்ஜெக்டிவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்லுவாங்களே, திங்க் 1000 times பிஃபோர் யூ டேக் அ டிசிஷன், ஆஃப்டர் டேக் அ டிசிஷன் ஈவன் இஃப் யூ ஃபேஸ் 1000 difficulties டோன்ட் கோ பேக்ம்பாங்க. எவன் ஒருத்தன் வந்து அந்த அப்ஜெக்டிவில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவங்களால கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதற்குண்டான கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமோகா மூலியமாக வந்து கொடுத்துட்ருக்கோம்.
அமோகாவுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புறது கிடையாது. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் போய் படித்து முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டர் வந்து வெளில வரணும். அதில் வந்து எம்பிபிஎஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, எம்பிபிஎஸும் படிக்கணும், எம்எஸ் படிக்கணும். உங்களுக்கு தேவையான அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட், பாஸ்போர்ட்லேருந்து எல்லா ஹெல்ப்புமே பண்ணி கொடுக்க முடியும். ஒரே விஷயம் தான் சார், நான் என்னுடைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கேன் சார், நான் வந்து டிசிப்ளினாக படிப்பேன், நீங்கள் சொல்லக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னால் கட்ட முடியும். அது மாதிரி மாணவர்கள் மட்டும் அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை என்கிட்ட வந்து கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை வந்து நிச்சயமாக அமோகா மூலிமா உருவாக்கி கொடுக்க முடியும். இப்போ வெளிநாடுகளில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா குறிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் சார்? கரெக்ட் மேடம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடுனா நிறைய நாடுகள் இருக்குது, அதுலேயுமே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடர்ன் டே டெக்னாலஜி கான்செப்டை ஃபாலோ பண்ணி, அதாவது எப்படின்னா வந்து ஒரு அமெரிக்கன் சிலபஸில் எந்த நாடுகளில் ஒரு மருத்துவ படிப்பை கற்றுக் கொடுக்குறாங்களோ அது மாதிரி நாடுகளில் போயிட்டு ஒரு மருத்துவ படிப்பை படித்தா மட்டும்தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு என்னுடைய குழந்தைய நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சேன்னா இந்த எல்லா விஷயத்தை பார்ப்பேன். அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணணும், WHO அங்கீகாரம் பண்ணணும், யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும். எம்பிபிஎஸ் பொறுத்தவரை என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, whether they are following an American syllabus or European syllabus or old British system. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியை மட்டும்தான் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ப்ரைவேட்டை பொறுத்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். கல்ச்சர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, அப்புறம் வந்து ஃபுட்டு பிரச்சனை இருக்கக்கூடாது, இது எல்லாமே இருந்தால் கூட செலவு கொஞ்சம் குறைவாக இருக்கணும். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும், ப்ளஸ் எம்எஸ் படிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 13-14 விஷயங்கள் வந்து எந்த நாடுகளில் இருக்கோ அது மாதிரி நாடுகளில் போயிட்டு நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் ப்ளஸ் எம்எஸ் முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து நம்பர் 1 டாக்டராக வந்து இருக்க முடியும். அதற்கு உண்டான கைடன்ஸை வந்து நிச்சயமாக அமோகா மூலியமாக கொடுக்க முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், எம்பிபிஎஸ் பொறுத்தளவில் இப்போ வந்து குறிப்பாக யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா, சிங்கப்பூர் இல்லை மலேசியா இது மாதிரி நாடுகளில் வந்து ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கணுமா, எப்படி பார்த்தாலும் ஒரு 4லேருந்து ஒரு 5 கோடி ரூபா செலவாகும். டாப் லீடிங் யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க, பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன், இவங்களாம் டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். எல்லாருக்குமே அங்கே போய் படிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அங்கே வந்து என்ட்ராக முடியாது. ஆனால் இதில் நம்மளுக்கு தெரியாத விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளுக்கு மட்டும் இந்த உலக சுகாதார மையமும் ஐநா சபையும் ஃபண்டிங் பண்ணுறாங்க மேடம். இப்போ அமோகா மூலியமாக எந்த நாடுகளும் சீட் வந்து வாங்கி கொடுக்க முடியும். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அர்மேனியா, இல்லை போஸ்னியா, ஜார்ஜியா, ரஷ்யா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட், ஜமைக்கான்னு சொல்லிட்டு அமோகா மூலியமாக எந்த நாடுகளில் வேணாலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, எம்பிபிஎஸும் படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், ரெண்டுமே இங்கிலீஷில் வந்து படிக்கணும். நிறைய நாடுகளில் வந்து இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறது கிடையாது. அந்த வகையில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் நான் சொல்ல நம்பர் 1 ஆப்ஷன், நம்பர் 2 கிடையாது. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சா லூக்கா, அர்மேனியாவில் எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இது மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த WHO + UN வந்து ஃபண்டிங் பண்ணுறதுனால ஒரு 4 கோடி ரூபா செலவு பண்ணி படித்தோம்னா நம்மளுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிடைக்குமோ, என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர் கிடைக்குமோ அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை ஸ்காலர்ஷிப்போட படிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம், ஆனால் இதான் உண்மை. நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறதுக்கு 3000 யூரோஸ், நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2.25 லட்ச ரூபா தான். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் 2 செமஸ்டராக வந்து பிரித்து வந்து கட்டிக்கலாம். இப்போ பாஞ்சாலுக்காலவே படிக்கணும் ஆசைப்பட்றீங்களா, ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3.5 lakh rupees. இதே நீங்கள் அர்மேனியாவில் படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து ஒரு 4.5 lakh rupees. ஒரு 25லேருந்து 30 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா எம்பிபிஎஸ் படிப்பு இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பு இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். படித்து முடித்த பிறகு அந்த நாடுகளை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே ஜாப் போக முடியும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இருக்குது. எதனால் இந்த WHO + UN வந்து இது மாதிரி யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் மேடம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 135 வருஷம் ஆகுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன், 135 years, வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் நேச்சுரோ தெரப்பி யூனிவர்சிட்டி. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ இந்த பல்கலைக்கழகத்தை நேரடியாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பழைய காலத்து கிறிஸ்டின் கண்ட்ரிஸ், பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 65 நாட்டு மக்கள் இங்கே வந்து தங்கி படிச்சுட்டு இருக்காங்க.
10,000 பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில், குறிப்பாக ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஸ்வீடன், நார்வே, டென்மார்க் எந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதாமல் நேரடியாக போய் டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸில் தே காட் அ மெம்பர்ஷிப். சப்போஸ் இங்கே படித்து முடித்த பிறகு நீங்கள் யூகேல போய் ஒர்க் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டனில் வந்து இவங்க அந்த ரெகக்னைசேஷன் வச்சிருக்கிறதுனால இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் தாராளமாக யூகேல போய் ஒர்க் பண்ண முடியும். அப்பேற்பட்ட டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஏன் போய் படிக்கக்கூடாது? நான் வந்து யாரையும் இங்கே ஃபோர்ஸ் பண்ணலை. சார் இந்தியாவில் சீட் இல்லை, பரவாயில்ல. இப்போ இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 70,000 சீட்ஸ் தான் வந்து இருக்குது. 24 லட்சம் பேர் எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக வந்து சீட்டு கிடைக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே படிப்பை ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அங்கே போய்ட்டு ஒரு எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு அங்கேயே ஒரு எம்எஸ் முடிச்சுட்டு நீங்கள் தாராளமாக இந்தியாவில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. யார் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எங்களால் நம்பர் 1 ஆப்ஷனில் நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு வந்து எடுத்து கொடுக்க முடியும். வெளிநாடுகளில் படிப்புன்னு சொன்ன உடனே பேரண்ட்ஸ் வந்து முதல்ல பயப்படுறது ஃபீஸை பற்றி தான். எந்தெந்த யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படிலாம் இருக்குது சார்? மேடம், ஃபீஸை பொறுத்தளவில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, சார் நான் வந்து மலேசியாவில் போய் படிக்கணும், இல்லை சிங்கப்பூரில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, மலேசியாவில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் ப்ரைவேட் காலேஜஸ் இல்லை ஒரு சில கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, நான் சொல்கிறது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து ஒரு 3 கோடி ரூபா செலவாகுது. உங்களால் 2லேருந்து ஒரு 3 கோடி ரூபா செலவு பண்ண முடியுமா? எங்களால் மலேசியாவில் தாராளமாக சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி தான் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஒரு 4லேருந்து ஒரு 5 கோடி ரூபா செலவாகுது. சேட் எக்ஸாம் எழுதணும், ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் வந்து எழுதணும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, 4லேருந்து 5 கோடி ரூபாவில் செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் 5 கோடி ரூபா செலவு பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு என்ன குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், என்ன குவாலிட்டி ஆஃப் எக்ஸ்போஷர், எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதே படிப்பை யூரோப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில், இப்போ நான் சொன்னேன் போஸ்னியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, ஒரு செமஸ்டர் ஃபீஸ் 1500 யூரோஸ் தான். இப்போ ஒரு வருஷம் படிக்கணுமா, மினிமம் ஃபீஸ் வந்து ஒரு 3000 யூரோ, நம்ம ஊர் காசுக்கு வந்து 2.5 லட்ச ரூபா. அதே போஸ்னியா வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலுக்கா ஃபீஸ் மட்டுமே ஒரு 3.5 லட்ச ரூபா. அர்மேனியாவில் படிக்க ஆசைப்படுறீங்களா, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $5,000. ஸோ என்னென்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 4லேருந்து ஒரு 4.5 லேக்ஸ் செலவாகும். ஆவரேஜாக இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ், அக்காமடேஷன், ஃபுட்டு ஒரு 4லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா, 25லேருந்து 30 லட்ச ரூபாவில் படித்து முடிச்சிடலாம். இதே படிப்பை ரஷ்யாவில், இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சில டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் வோல்வோகிரேடோ, இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் கசான், இல்லைனா வந்து மாரி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஸோ இது மாதிரி இடங்களில் போயிட்டு ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஆவரேஜாக அங்கேயும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 லட்ச ரூபா செலவாகும். 35லேருந்து 40 லட்ச ரூபா செலவாகுது. இதே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பல்கலைக்கழகத்தில் வெறும் 3 லட்ச ரூபா உங்களோட ஃபீஸு, அக்காமடேஷன், ஃபுட்டு. 6 வருஷம் படிக்கணுமா, 20 லட்ச ரூபாவில் எம்பிபிஎஸ் படித்து முடிச்சிடலாம். அது மாதிரி இடங்கள்லையும் நீங்கள் அமோகா மூலியமாக சீட் வந்து வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி கசகிஸ்தான், கசாக் நேஷனல் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, அப்புறம் வெஸ்ட் கசாக் இருக்குது. இது மாதிரி இடங்களுக்கு படிக்கணுமா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 5லேருந்து 6 லட்ச ரூபா செலவாகுது. அதே மாதிரி கிர்கிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிவர்சிட்டியில் 20லேருந்து 25 லட்ச ரூபாவில் படித்து முடிக்க முடியும். லாட்வியா, லித்துவேனியா படிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கே 15 லட்ச ரூபா செலவாகுது. ஸோ 2 லட்ச ரூபா செலவு பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கலாம், 50 லட்ச ரூபா செலவு பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கலாம். அதில் இப்போ அமோகா மூலியமாக இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, எம்பிபிஎஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கணும், எம்எஸ் படிப்பை இங்கிலீஷில் வந்து படிக்கணும். இப்போ ரஷ்யாவில், ஜார்ஜியாவில், கசகிஸ்தானில், கிர்கிஸ்தானில், இல்லை செர்பியாவில் எந்த நாட்டுக்கு போனாலும் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் படிப்பை கற்றுக் கொடுக்கறது கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அர்மேனியாவை எடுத்துக்கங்களேன், இன்றைக்கி எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். நம்பர் 1 ஆப்ஷன். நாளைக்கு படித்து முடித்த பிறகு நீங்கள் டைரெக்டாக யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த 27 நாடுகளில், ஏன்னா யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸ், டெம்பஸில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கிறதுனால யூரோப்பில் இருக்கக்கூடிய 27 நாடுகளில் தாராளமாக நம்ம போய் ஒரு டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஃபாலோயிங் அன் அமெரிக்கன் சிலபஸ். முதல் 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிளினிக்கல், அடுத்த 3 வருஷம் நான் கிளினிக்கல். ஸோ கிளினிக்கல் ப்ளஸ் நான் கிளினிக்கல் ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். அது இல்லாமல் இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் யூனிவர்சிட்டிஸ், பாஸ்டன் மெடிக்கல் ஸ்கூல், நியூயார்க் மெடிக்கல் ஸ்கூல், ஏல் யூனிவர்சிட்டி, தாமஸ் ஜெஃபர்சன், அந்த டைப் வந்து இருக்கிறதுனால இப்போ நம்ம டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைப் வந்து பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய ஹவுஸ் சர்ஜன், கார்டியாலஜி, ரேடியாலஜி, ஆர்த்தோ
நீ ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 3000 டாக்டர்ஸ் now they're practice in California. நீங்கள் பொதுவாக ஒரு கேள்வி கேட்கலாம், எதனால சார் நிறைய பேர் அமெரிக்காவை சூஸ் பண்ணுறாங்க, யூகே சூஸ் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவில் டாக்டரோட சேலரி ரொம்ப ரொம்ப அதிகம். டெக்னாலஜியில் they are the number 1. நாளைக்கு உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகேல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு when they come back to India, இந்தியாவில் உங்களோட வேல்யூவேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்பேற்பட்ட டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நம்பர் 1 ஆப்ஷனில் எங்களால் ஒரு MBBS சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா நிறைய சீட்ஸ் வந்து இருக்காது. சார் நான் இப்போ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜியோவில் போகணும், 3000 euros தான் ஃபீஸு, 50 பேருக்கு மேலே போக முடியாது. பாஞ்சாலுக்காவா மேக்ஸிமம் ஒரு 70 பேர் போக முடியும். எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியா ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக முடியும். வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் MBBS + MS 2 படிப்புக்கு உண்டான எல்லா கைடன்ஸ் வந்து கொடுக்க முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அமோகோட செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு என்னென்ன ரெக்யர்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டுட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிச்சயமாக நம்பர் 1 ஆப்ஷனில் MBBS படிப்பை வந்து எடுத்து கொடுக்க முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் மூலயமா பயனடைந்த மாணவர்கள் தங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து தெரிவிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ, நான் டாக்டர் சபரி பேசுகிறேன். நான் வந்து சிவகங்கையிலேருந்து வரேன். எங்கள் நமக்கு தெரியும் நம்ம ஊரில் எப்படி டாக்டர் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அங்கே வந்து செலவு அதிகமாகும். ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாரின் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து சாரோட ப்ரோக்ராம் வந்து நியூஸில் பார்த்தேன், அமோகா ஓவர்சீஸ். சார் கார்த்திக் சார் தான் எனக்கு நிறைய அசிஸ்ட் பண்ணார். நான் வந்து அவங்க தான் எனக்கு விசா, அக்கமடேஷன் எல்லாத்துக்கும் அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணது. நான் இங்கே போஸ்னியா படிச்சுட்ருக்கேன். இங்கே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பஞ்சாலுக்கா. இங்கே வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், டீச்சர்ஸோட நல்லா இன்ட்ராக்ட் ஆகலாம். நம்ம கம்பேரிட்டிவாக இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நல்லா சொல்லித்தராங்க. அப்புறம் இங்கே வந்து மஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு, மற்றபடி ஃபுட் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இங்கே வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல சிட்டி. நம்ம ஊர் சைட்லேருந்து வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிவகங்கை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை இங்கெல்லாம் வரீங்களா, உங்களுக்குலாம் நல்ல விஷயம். முக்கியமாக கார்த்திக் சாரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய இதில் அசிஸ்ட் பண்ணுவாங்க. நான் வந்து இங்கே வந்ததுலேருந்து எதுக்கு வந்தேன்னா முக்கியமாக டாக்டர் படிக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம், இங்கேருந்து எனக்கு யூரோப்பியன் வந்து ஈஸியாக போக முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் நிறையா பிஜிஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஃப்யூச்சருக்கு. இங்கே வந்து டாக்டர் படிக்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான் நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணுறப்ப. இங்கே வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணது எல்லாம் அட்மிஷன் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணது அமோகா ஓவர்சீஸ் கார்த்திக் சார் தான். நீங்கள் எந்த விதமான டவுட்டு எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலையும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து அமோகா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கும், முக்கியமாக நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்பி அனுப்பலாம் உங்கள் பசங்களை. முக்கியமாக இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அமோகா ஓவர்சீஸ்க்கும் கார்த்திக் சாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா டாக்டர்ன்றது எனக்கு ஒரு கனவாக இருந்துச்சு. அவர் எனக்கு இப்போ வந்து அது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, இன்ன வரைக்கும் நடந்து போகும். ஸோ ஃபியூச்சரில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை நம்பி வரலாம். அமோகா ஓவர்சி எஜுகேஷன் மூலயமா மாணவர் ஒரு தன்னுடைய கல்வி அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அதை நம்ம பார்த்தோம். குறிப்பாக வெளிநாடுகளில் MBBS படிக்கணும்னா அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அது எப்படி இருக்கும் சார்? மேடம், த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியா மேடம். அதை என்ன சொல்லணும்னா, நான் ப்ராக்டிக்கல் வே ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இப்போ MBBSஸை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா தெர் ஆர் 3 சிலபஸ். அமெரிக்கன் சிலபஸ்னு ஒன்று இருக்குது, யூரோப்பியன் சிலபஸ்னு ஒன்று இருக்குது, ஓல்டு பிரிட்டிஷ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய நாடுகளில் இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியாவில், அர்மேனியாவில், எதனால் நான் வந்து திருப்பி அந்த ஒரு ஆப்ஷனையும் நான் கொடுத்துட்ருக்கேன்னா, அமோகா மூலியமாக எந்த நாடுகளில் சீட்டு வாங்கி வேணும் கொடுக்க முடியும். ஆனால் நான் சொல்லக்கூடிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஜெர்மன் டெக்னாலஜியை நேரடியாக வந்து பயன்படுத்துகிறாங்க. பிளாஸ்டினேட்டட் பாடிஸை வச்சு எப்படி கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுறது, எப்படி லிவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு they are giving லைவ் எக்ஸ்போஷர். ஒரு டிபார்ட்மெண்ட் மேடம், ஒரு இப்போ MBBS படிப்பா 20 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. இந்த 20 பேரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 5 ப்ரொஃபஸர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தியரி கிளாஸ், மீதி 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மேடம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடிஸ், அசைன்மெண்ட், ரிட்டன் எக்ஸாம் கான்செப்ட் கிடையாது. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். ஒரு ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போனாலும் அவங்களாலையும் ஈஸியாக வந்து படிக்க முடியும். எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ போஸ்னியா பொறுத்தளவில் எல்லாருக்குமே இங்கிலீஷ் நல்லா தெரியும். அது இல்லாமல் இவங்க கூட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஒருத்தவங்க வந்து போஸ்னியா, ஒருத்தர் அர்மேனியா, ஒருத்தர் செர்பியா, ஒருத்தர் லாட்வியா, லித்யூனியா, போலண்ட் சொல்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்னுடைய பையன் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு, இவனால் முடியுமா? உங்களால் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது, எல்லாருனாலையும் முடியும். அதற்குண்டான ஒரு ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. அவங்க பேசிக்லேருந்து கற்றுக் கொடுக்குறாங்க. பேசிக் ஃபிசிக்ஸ்னா என்ன, பயாலஜினா என்ன, பயோகெமிஸ்ட்ரினா என்ன, பேத்தாலஜினா என்ன, அனாட்டமி பேசிக்லேருந்து கற்றுக் கொடுக்குறதுனால நம்ம அந்த கவலையை விட்டுறலாம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் இப்போ நீங்கள் அந்த 20 பேரை படிக்கிறீங்க, அந்த 20 பேரில் இப்போ நீங்கள் நம்பர் 1 இல்லை நம்பர் 2 அது மாதிரி ஒரு பொசிஷன் வந்துட்டிங்கன்னா
2வது வருஷம் ஃபீஸ் கட்டும்போது பாதி ஃபீஸ் கட்டினா மட்டும் போதும். இது அவங்க தரக்கூடிய முதல் ஸ்காலர்ஷிப். அதுக்கப்புறம் ஜெர்மன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டேடுன்னு ஒரு ஸ்காலர்ஷிப் தராங்க. முதல் 3 வருஷம் நீங்கள் கிளாஸில் வந்து டாப்பராக வந்துட்டிங்களா, அடுத்த 3 வருஷம் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டாம். இது எல்லாத்தோட மிக முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் படிப்புங்கிறது எந்த அளவுக்கு சிரமம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். எம்எஸ் படிப்புங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ நான் சொல்லக்கூடிய நாடுகள் வந்து இந்த யூரோப்பியன் மெடிக்கல் கவுன்சில், யூரோப்பியன் கவுன்சில், யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா, பொலாக்னா ப்ராசஸ், டெம்பஸ், இப்போ இசிடி சொல்லுவாங்க, யூரோப்பியன் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம், இது எல்லாத்துலேயும் மெம்பர்ஷிப் வச்சுருக்கிறதுனால இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் கர்லன்ஸ்கா, யூனிவர்சிட்டி ஆஃப் உப்பசாலா, யூனிவர்சிட்டி ஆஃப் லுண்டு, இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் வார்ஷா, இல்லை யூனிவர்சிட்டி ஆஃப் மூனிச், இது மாதிரி டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டே ஒரு எம்எஸ் படிப்பு வந்து படிச்சுக்கலாம். படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண அவசியம் கிடையாது. அப்புறம் மிக முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக சொல்லிட்டு இருக்காங்க. சார் அவங்க படித்து முடிச்சுட்டு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ண முடியலை, அதெல்லாம் தவறான செய்தி. இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ஃபாலோவிங் அன் அமெரிக்கன் சிலபஸ். இன்றைக்கி உலகத்திலே மிக மிக கஷ்டமான எக்ஸாம் எது? யுஎஸ்எம்எல் எக்ஸாம், யுனைடெட் ஸ்டேட் மெடிக்கல் லைசன்ஸ் எக்ஸாம். இங்கே அமெரிக்கன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ரொம்ப சர்வசாதாரணமாக யுஎஸ்எம்எல் எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்க. லண்டனில் வைக்கக்கூடிய பிளாப் எக்ஸாமுக்கு தே ஆர் கிவிங் எ ட்ரைனிங். நீங்கள் ப்ராப்பராக படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து பிளாப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும். நீங்கள் பிளாப் எக்ஸாமையோ இல்லை யுஎஸ்எம்எல் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணினீங்கன்னா நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் போய் டாக்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எழுதுன அவசியம் கிடையாது. இந்தியாவில் வைக்கக்கூடிய ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமுக்கும் அவங்க ட்ரைனிங் வந்து தராங்க. அதனால் எந்த ஒரு மாணவர்களும் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். நான் சொல்லக்கூடிய நாடுகள் இப்போ குறிப்பாக வந்து இந்த WHO + U1 ஃபண்டிங் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி போஸ்னியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக ஃபீஸ், அக்காமடேஷன், ஃபுட்டாக ஒரு 4லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா, ஒரு 6 வருஷம் படிக்கணுமா 25லேருந்து ஒரு 30 லட்ச ரூபா செலவாகுது. நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் சார் நான் படிப்பேன், நான் பிடிஎஸ் கோர்ஸ் போக மாட்டேன், பிஃபார்ம் கோர்ஸ் போக மாட்டேன், ஆயுர்வேதிக் கோர்ஸ் எடுக்க மாட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட உண்மையால் இந்த டிட்டர்மினேஷன், டெடிக்கேஷன் ப்ளஸ் பேஷன் இருந்ததுன்னா எம்பிபிஎஸ் படிப்பே இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் படிப்பே வந்து இங்கிலீஷில் வந்து படிக்கலாம். அதற்குண்டான எல்லா அட்மிஷனையும் நிச்சயமாக அமோகா மூலியமாக எடுத்து கொடுக்க முடியும். யார் ஃபஸ்ட் வரீங்களோ அவங்களுக்கு போஸ்னியா, அர்மேனியாவில் அட்மிஷன் கிடைக்கும். இல்லைனா ரஷ்யா, இல்லைனா கிர்கிஸ்தான், இல்லை கசகிஸ்தான், இல்லை லாட்வியா, லித்துவேனியா, ஜார்ஜியா, செர்பியான்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்துருக்கு. எந்த நாடுகளில் வேணாலும் அமோகா மூலியமாக ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுக்க முடியும். அது இல்லாமல் குறிப்பாக பேரண்ட்ஸ் வந்து இப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து சபரியோடைய நீங்கள் டெஸ்டிமோனியில் பார்த்தீங்க, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டிங்கன்னா சபரி மாதிரி வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்டிமோனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ சபரி வந்து சிவகங்கையிலேருந்து போயிருக்காரு. இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை, தேனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்னுடைய ஊரே எடுத்துக்கோங்களேன், புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஆலங்குடின்னு சொல்லிட்டு சின்ன கிராமம், அங்கே தான் நான் பிறந்தேன். தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 64 நாடுகளுக்கு மேலே ட்ராவல் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி எவ்வளோ சாதனைகளும் செஞ்சுட்ருக்கோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, பேரண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். குறிப்பாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அதிகப்படியான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளவே படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி உங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்கள் குழந்தைங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நானும் கூட போகிறேன். நானும் கூட போயிட்டு அவங்கள அங்கே விட்டுட்டு ஒரு மாதம் அங்கே தங்கியிருந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தப்பறம் தான் இந்தியாவுக்கு வரும். சிம்பிளாக சொல்லப்போனால் உங்கள் குழந்தைங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்க எந்த ஹாஸ்டலில் இருக்காங்க, ப்ளஸ் வந்து அவங்க ரூம்மேட்ஸ் யார், ஒழுங்காக படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ப்ராக்ரஸ் கார்டு உட்பட எங்களால் ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுக்க முடியும். எங்களுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது. வி ஆர் த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ். எங்களை தவிர வேறு யாருனாலையும் இந்த யூனிவர்சிட்டிஸில் ஒரு அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள் வந்து இருக்கிறதுனால யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் வந்து எம்பிபிஎஸும் படிக்கலாம். எம்பிபிஎஸ் படித்து பிடிச்ச பிறகு எம்எஸ் படிப்பு ரொம்ப ரொம்ப சுலபமாக படிக்கலாம். குறிப்பாக அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் அங்கே படித்து முடிச்சுட்டு அந்த நாடுகளில் நீங்கள் வேலை செய்ய ஆசைப்பட்றீங்களா, ஒரு 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாட்டோடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடச்சிரும். நீங்கள் வந்து யூரோப்பில் ஒரு பிஆர் ஹோல்டர் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். இது மாதிரி இவ்வளோ ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கும்போது, சார் எனக்கு சீட்டு கிடைக்கல சார், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் நீட்டில் 200 மார்க் எடுத்திருக்கேன், 300 மார்க் எடுத்திருக்கேன், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிங்கன்னா அவங்க என்னென்ன ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து யார் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அட்மிஷனுங்கிறது கேரண்டி. தொடர்ந்து பேசலாம் சார். காலர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், கல்லூரி காலம் நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி என்ன? மேடம் நான் சேலத்துலேருந்து சந்திரசேகரன் பேசுகிறேன். சரி சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
சார் வணக்கம் சார். உங்களோட நிகழ்ச்சி நான் வந்து ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்றேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்கள் சார். எங்க சன்னுக்கு தான் சார் வந்து என்ன வந்து அவரு +2 முடிச்சு போன வருஷம் முடிச்சாரு சார். சரிங்க சார். அப்ப நீட் அட்டன் பண்ணாரு. அவர் வந்து 150 வாங்கினாரு சார். சரிங்க சார். இந்த முறை நீட் அட்டன் பண்றதுக்கு ஒரு 350 மார்க் வரும் சார். மைனஸ்ல போகுது, மைனஸ்ல போய் இப்போ வந்து உங்க இதுல வந்து ரஷ்யாவில தான் சார் சீட்டு கேட்டிருக்கிறேன். எனக்கு வந்து லோன் நீங்க அரேஞ்ச் பண்ணி தரணும் சார். அதுதான் சார். கண்டிப்பா. நான் முதல் கேள்வி என்ன கேட்டீங்கன்னா சார், தம்பிக்கு உண்மையாலே எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சொல்லி ஆர்வம் இருக்கா சார்? சார் தம்பி வந்து பாட்டனி பயாலஜில இருந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சார். புரியுது சார். ஏற்கனவே வந்து வெட்டினரிக்கு கிடைச்சி சார். நான் அவர் தம்பி போகல. புரியுது சார். இவர் வந்து எம்பிபிஎஸ் வேணுங்கிறாப்ல சார். சார் நீங்க கவலையே படாதீங்க சார். அவரை ஒரு குவாலிட்டியான டாக்டரா மாற்ற வேண்டியது அமோகவுடைய மிக முக்கியமான பொறுப்பு சார். நான் இருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க அப்படியே டிவியில் வந்து பாருங்க சார். இப்போ சேலம், ஈரோடு, திருப்பூர், நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் மேடம் இருக்குது. அதாவது என்னென்னா, நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் சார், அவங்களுடைய 10th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, நீட்டோட ஸ்கோர் கார்டு, 2 ஃபோட்டோ, இது எல்லாமே எடுத்துகிட்டு சார் நீங்கள் நேரடியாக நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வாங்க. அந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷன் நான் தர சொல்கிறேன். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்பர் 1 யூனிவர்சிட்டி சொல்லி பார்த்தீங்களா, இப்போ குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய குறிப்பாக போஸ்னியா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, உங்களுக்கு ஒரு வருஷம் வந்து ஃபீஸு, அகாமடேஷன், ஃபுட்டு மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து ஒரு 4.5 லட்ச ரூபா சார். 6 வருஷம் படித்து முடிக்கணுமா, 25லேருந்து 30 லட்ச ரூபா படித்து முடிச்சிடலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க, WHO அங்கீகாரம் பண்ணுறாங்க, யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணுறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. என்னதான் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருந்தால் கூட அந்த நாட்டோட மிக முக்கியமான மொழி ஜெர்மன், ஃப்ரெஞ்ச், ஸ்வீடிஷ், ஸ்பானிஷ் அந்த மொழியை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே படிக்கக்கூடிய டாக்டர் சார் எம்பிபிஎஸ் முடித்த பிறகு ஜெர்மன் டெக்னாலஜி அங்கேருந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் ஃபியூச்சரில் வந்து ஒரு எம்எஸ் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு ஒரு எம்எஸ் படிப்பு வந்து படிச்சுக்கலாம். படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ண வேண்டாம். அது இல்லாமல் நீங்கள் தாராளமாக லோன் அப்ளை பண்ணிக்கலாம் சார். அந்த லோனுக்கு உண்டான எல்லா ஹெல்ப்பும் எங்களால் வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு எம்பிபிஎஸ் சீட்ஸை வந்து நான் உங்களுக்கு வாங்கி தரேன் சார். தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம் சார். காலர்ஸ்லாம் லைனில் இருக்காங்க. வணக்கம், கல்லூரி காலம் நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் மேம் வணக்கம் மேம். பெரியண்ணன் கோயம்புத்தூர்ல நினைக்கிறேன் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஃபைன் சார், ஃபைன் சார். சொல்லுங்கள் சார். சார் இப்போ நம்ம டாக்டர் வந்து 370 to 430 வருங்கிறாங்க. ஓகேங்க சார். நமக்கு இந்தியாவில் கிடைக்குமான்னு தெரியல. சரி, நமக்கு ரஷ்யாவில் படிக்கணும்னா அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஃபர்ஸ்ட் வேற நமக்கு அதை பற்றி கேட்கலான்னு கூப்பிட்டாங்க. பொண்ணா பையனா சார்? ஃபீமேல். ஓகே, நீங்கள் கவலையப்பட வேண்டாம் சார். நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள் சார். சரி, டிவியில் பாருங்கள். சரிங்களா? சரிங்க சார். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றதுனால சார், நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது சார். கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒரு மிகப்பெரிய செமினார் வந்து நடக்குது, ஸ்பாட் அட்மிஷன் நடக்குது. நீங்கள் நம்ம அம்மாவோடைய செல் நம்பர் நோட் பண்ணிட்டு சார் நேரடியாக அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நேரடியாக வாங்க சார், கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணி தரேன் சார். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஊரில் இன்றைக்கி வந்து நீட்டில் வந்து நீங்கள் 300 மதிப்பெண் எடுக்கிறாங்க, 400 மதிப்பெண் எடுக்கிறாங்க. எல்லாருக்கும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அட்மிஷனுங்கிறது கிடைக்கிறது இல்லை சார். ஏன் அட்மிஷன் கிடைக்கிறது இல்லைன்னா, ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேர் நீட் 1 எழுதுறாங்க, நீட் 2 எழுதுறாங்க. அதனால் வந்து இயர்ஸ் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இதே படிப்பை ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் என்னால் சார் உங்கள் பொண்ணுக்கு ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷனுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அதில் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறாங்க. உங்கள் குழந்தைய சார் என்னுடைய குழந்தை மாதிரி நான் பார்த்துக்குவேன். எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் படித்தா டாக்டர் படிப்பு தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் இருக்கணும். இப்போ குறிப்பாக யூரோப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார். யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்னியா, இல்லைன்னா அர்மேனியா, அப்படி இல்லைன்னா ரஷ்யா. இப்போ போஸ்னியா ஒரு ஆப்ஷன் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆப்ஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா. இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் உங்கள் பொண்ணு ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நான் சொல்லக்கூடிய ஃபீஸ், அகாமடேஷன், ஃபுட்டு ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 5 லட்ச ரூபா சார். 6 வருஷம் ஒரு 30 லட்ச ரூபா உங்களால் செலவு பண்ண முடியும்னா எம்பிபிஎஸும் படிக்கலாம், எம்எஸ் படிக்கலாம். ஏன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதிக பாதுகாப்பு உள்ள ஒரு நாடு. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அங்கீகாரம் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கிரேட் பிரிட்டன் மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறதுனால இங்கே படித்து முடிச்சுட்டு நம்ம தாராளமாக லண்டனில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் நான் திருப்பி சொல்லிடுறேன் சார், அமோகா மூலியமாக எந்த நாட்டில் வேணாலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதில் நான் சொல்கிறது எப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஈஸ்ட் சர்ஜிவோ, யூனிவர்சிட்டி ஆஃப் பாஞ்சாலுக்கா, எரவான் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 135 வருஷம் ஆகுது சார். உலகத்தோடைய ஃபஸ்ட்டு நேச்சுரல் தெரப்பி யூனிவர்சிட்டி.
இன்றைக்கி வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, பெட் ஸ்கேன் மிஷின் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, ஸ்வைன் ஃபுல்லுக்கு அவங்க தான் மருந்து கண்டுபிடிச்சாங்க. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 10,000 பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. 65 நாட்டு மக்கள் தங்கி படிக்கிறாங்க. எல்லாருக்குமே இங்கிலீஷ் வந்து தெரியும். பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு சார். இட்ஸ் எ கிறிஸ்டியன் கண்ட்ரி. எப்படின்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 7:3 தான். அதனால் வந்து நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்கள் பொண்ணை ஒரு குவாலிட்டியான டாக்டராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு சார். நீங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உடனடியாக நேரடியாக கோயம்புத்தூர் ஆஃபீஸ்க்கு வாங்க. கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணி தரேன். சரி, வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது சார்? அதோடைய ஸ்காலர்ஷிப்லாம் எந்த அளவுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு? மேடம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு வரீங்களோ நான் சொல்கிறேன். இப்போ எம்பிபிஎஸ் பொறுத்தவரை நிறைய நாடுகள் நான் சொல்லிட்டேன். அதாவது போஸ்னியா, அர்மேனியா, ஜார்ஜியா, ரஷ்யா, கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், லாட்வியா, லித்யூனியா, போலண்டு, ஜமைக்கான்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள் வந்துருக்கு. அதில் நான் என்ன சொல்கிறேன்னா எம்பிபிஎஸ் இங்கிலீஷில் படிக்கணும், எம்எஸ் இங்கிலீஷில் படிக்கணும். ஸோ நான் வந்து கண்டிப்பாக சார் ஒரு எம்எஸ்சில் கார்டியாலஜி இல்லை ரேடியாலஜி இல்லை ஆர்த்தோ முடிக்கணும், நான் வந்து நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும், நான் நம்பர் 1 டாக்டராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வம் இருந்ததுன்னா உடனே வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னா அம்மாவோடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய பேசிக் டாக்குமெண்ட்ஸ் 10th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, பேரண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, 10th மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பி, 12th மார்க் ஷீட் ஜெராக்ஸ் காப்பி, அந்த நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா அதோடைய ஸ்கோர் கார்டு, 2 ஃபோட்டோ ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ். யார் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நம்பர் 1 ஆப்ஷனில் நிச்சயமாக எம்பிபிஎஸ் படிப்பு வந்து எடுத்து கொடுக்க முடியும். சார் எம்பிபிஎஸ் படிப்பு வந்து என்னால் முடியாது, இது ஒரு எட்டாத கனி, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. 17 வருஷமாக ஸ்டூடெண்ட்டை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கேன். அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ முதல் வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது மாதிரி யூனிவர்சிட்டிஸில் கேரண்டியாக வந்து சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அம்மாவோடைய செல் நம்பர் கீழே போயிட்டுருக்கு பாருங்கள், அந்த நம்பர் நோட் பண்ணிவிட்டு உடனடியாக அவங்களுக்கு கால் பண்ணுங்கள், மற்ற விஷயத்தை அவங்களே கைட் பண்ணுவாங்க. சரி, இந்த மருத்துவத்துக்கு மாணவர்கள் மத்தியில் எந்த அளவு ஆர்வம் இருக்கோ அதே அளவு இன்ஜினியரிங்க்கும் கண்டிப்பாக இருக்குது. வெளிநாடுகளில் எங்கெங்கெல்லாம் போய் இன்ஜினியரிங் வந்து படிக்கலாம் சார்? மேடம் இப்போ இன்ஜினியரிங் அதே மாதிரி தான் மேடம். நான் என்ன சொல்லுவேன்னா இஃப் யூ டு நாட் நோ வேர் யூ ஆர் கோயிங் யூ வில் எண்ட் அப் வித் சம்வேர் எல்ஸ் சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. யாருக்குமே ஒரு தெளிவான சிந்தனை இல்லை. நிறைய பேர் குழப்பி விடுறாங்க. அப்பா ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்க, அம்மா ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்க, ப்ரொஃபஸர் ஒரு கோர்ஸ் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா எல்லா படிப்பையும் நீங்கள் எடுத்து படிக்கலாம், அதில் தப்பு கிடையாது. இப்போ வேலைங்கிறது எப்போ கிடைக்கும்னா இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி when you have enough practical knowledge உங்களால் கண்டிப்பாக வேலைக்கு வந்து போக முடியும். அந்த வகையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதே இன்ஜினியரிங் படிப்பை நீங்கள் ஐஐடி வந்து நம்பர் 1, இன்றைக்கி வந்து ஏரோஸ்பேஸ் படிப்பை, மெக்கானிக்கல் படிப்பை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை உலகத்தில் முதல்ல யார் உருவாக்குனாங்களோ அந்த நாடுகளில் இன்றைக்கி அமோகா மூலியமாக ஒரு இன்ஜினியரிங் படிப்பை வந்து எடுத்து கொடுக்க முடியும். இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, அது இன்ஜினியரிங் படிப்பாக இருக்கலாம், இல்லை நம்ம ஊரில் பிஇ முடிச்சுட்டு ஒரு எம்எஸ் படிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்பிஏ படிப்பாக இருக்கலாம், எந்த படிப்பாக இருந்தாலும் எங்களால் வாங்கி கொடுக்க முடியும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது மேடம். ஆப்ஷன் 1 சார் நான் ஏதாவது ஒரு நாட்டில் போய் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்தால் போதும், நீங்கள் எந்த நாட்டுக்குன்னா போய்க்கலாம். ஆப்ஷன் 2 நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும், அங்கேயே வேலை செய்யணும் சார், ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசிக்காக என்ன விஷயத்தை பார்ப்பேன்னா எந்த நாட்டுக்குன்னா போகலாம் சார். ஆனால் போகக்கூடிய இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கணும், பார்ட் டைம் ஜாப் பண்ணுற மாதிரி இருக்கணும், ஒர்க் பர்மிட் ஆப்ஷன் இருக்கணும், நல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷாக இருக்கணும், விசா ஃபார்மல் ஈஸியாக இருக்கணும், சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு பிஆர் வாங்கி செட்டில் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளில் மட்டும் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இங்கே போய் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணுமா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக 15 லட்ச ரூபா செலவு பண்ணணும். 4 வருஷம் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 60லேருந்து 70 லட்ச ரூபா செலவாகுது. 60லேருந்து 70 லட்ச ரூபா செலவு பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்போசர் கிடைக்குமோ அதே கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை காலங்காலமாக யூரோப்பியன் கண்ட்ரியில் ஸ்காலர்ஷிப்போடு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கலாம், எதனால சார் யூரோப்பியன் கண்ட்ரி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? நீங்கள் கூகுளில் போய் ப்ரௌஸ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட், நோபல் பிரைஸ் வின்னர்ஸ், டாப் மோஸ்ட் கம்பெனிஸ், நீங்கள் எரிக்சன், நோக்கியா, எஸ்ஏபி, வோல்வோ, கேலக்ஸோ, ஐக்கியா, பூமா, பிஎம்டபிள்யூ எல்லா கம்பெனிஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் வந்திருக்கு. எல்லாமே கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். எப்படின்னா 200 வருஷம், 300 வருஷம், 400 வருஷம் வெரி ஓல்டஸ்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் பேஸ் பண்ண கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். ஒரு விசாவை நீங்கள் பயன்படுத்தி செங்கன் விசான்னு சொல்லுவாங்க, 27 கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஜினியரிங் படிப்பை பொறுத்தவரை படிப்பு 4 வருஷம்னா 2.5 வருஷம் மட்டும் தான் எஜுகேஷன் இருக்கும். இது ரிமைனிங் 1.5 இயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் ரெலவெண்ட் ஃபீல்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். மெக்கானிக்கல் படிப்பா
BMW, Audi, Volvo, they are giving a training. Aerospace, Airbus, EADS, NASA, Boeingல they are giving a training. Just imagine பண்ணி பாருங்க, உங்கள் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கம்பெனிஸில் ட்ரைனிங்கோட அந்த படிப்பு வந்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? இன்றைக்கி யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் முடிக்கிறீங்களா, மாதம் வந்து 3 to 4 lakhs வரையும் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் முடித்த பிறகு ஃபர்தராக ஒரு MS படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ECTS பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது, யூரோப்பியன் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம். யூரோப்பில் இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஒரே சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் பொலாக்னா ப்ராசஸ். அர்மேனியா, லாட்வியா, லித்யூனியா, போலண்ட் இல்லை ஸ்வீடன் எந்த நாட்டில் படித்தாலும் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் மாறாது, எக்ஸ்போஷர் மாறாது, ஒவ்வொரு நாட்டுக்கு உண்டான காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து வேரி ஆகும். அந்த வகையில் ஒரு BE படித்து முடிச்சுட்டு நீ ஒரு இப்போ MSல ஆட்டோமொபைல் இல்லை மேனுஃபேக்சரிங், டெலிகம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், எம்பெடட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த படிப்பு வந்து படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இன்றைக்கி யூரோப்பில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிப்புக்காக ₹1 கூட செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக படிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி நார்வே, டென்மார்க், ஃபின்லாண்ட், ஸ்வீடன், இதை ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூரோப்பில் படித்து முடிச்சுட்டு இது மாதிரி நாடுகளில் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா வித்தின் 3 இயர்ஸில் உங்களுக்கு அந்த நாட்டுடைய பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் கிடச்சிரும். டெக்னாலஜி, எஜுகேஷன், பெர் கேபிட்டா இன்கம், இன்றைக்கி எல்லாத்துலேயும் டாப் லீடிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணுமா, இப்போ குறிப்பாக BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு MSல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங், அர்மேனியாவில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் அந்த படிப்பை உருவாகின இடத்துல நீங்கள் போய் படிக்க முடியும். உங்களோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வெறும் ₹1.5 லட்சம். இது ஆச்சரியம், ஆனால் தான் உண்மை. 4 வருஷம் நீங்கள் படிக்கணுமா, ஃபீஸ் மட்டும் ₹6 லட்சம், ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஒரு ₹6 லட்சம், ஒரு 12-13 லட்ச ரூபா இருந்ததுன்னா எங்களால் உங்களுக்கு ஒரு சீட் எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி சார் நான் ஒரு மெக்கானிக்கல் கோர்ஸ் போகணும், ஒரு EEE போகணும், இல்லைனா வந்து வேறு நாட்டுக்கு போகணும் ஆசைப்பட்டிங்கன்னா லாட்வியா, லித்யூனியா, யூனிவர்சிட்டி ஆஃப் ரிகா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2.5 lakhs வரும். ஃபீஸ் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் சேர்த்திங்கன்னா ஒரு 4 lakh rupees. ஒரு 4 வருஷம் படிக்கணுமா, ஒரு 16 20 லட்ச ரூபாவில் படித்து முடிச்சிடலாம். இது சாத்தியம்தான். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஊரில் BE படித்து முடிச்சுட்டு நான் ஒரு MS படிக்கணும் சார், MS படிக்க யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாக ஒரு 5 லட்ச ரூபா செலவாகும். 2 வருஷம் படிக்கணுமா 10 லட்ச ரூபாவில் படித்து முடிச்சிடலாம். MBA வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு இன்டர்ன்ஷிப்போட லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், இன்னோவேஷன் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி மேனேஜ்மெண்ட், நீங்கள் எந்த படிப்புனா போய்க்கலாம். அந்த படிப்பை வந்து இன்டர்ன்ஷிப்போட ஃப்ரான்ஸில் கொடுக்குறாங்க. 12 மாத படிப்பு, 6 மாதம் பெய்டு இன்டர்ன்ஷிப், ஒரு 12 லட்ச ரூபா ஃபீஸு. உங்களால் ஒரு 12 லட்ச ரூபா ஃபீஸ் பே பண்ண முடியும்னா இன்டர்ன்ஷிப்போட எங்களால் ஒரு MBA வந்து எடுத்து கொடுக்க முடியும். அதே மாதிரி குறிப்பாக இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் படிக்க வேண்டிய இதே படிப்பை 4 வருஷம் அங்கே போய் படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வாங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இம்ப்ளிமெண்டேஷன் டெக்னாலஜி, மாடர்ன் டே டெக்னாலஜியோட கான்செப்ட், நிறைய கல்ச்சர் கற்றுக்குவீங்க, நிறைய மொழி கற்றுக்குவீங்க, நிறைய பாசிட்டிவிட்டி வரும், நெகட்டிவிட்டி போயிடும். அப்பேற்பட்ட இடங்களில் நீங்களும் படித்து முடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம், மிகப்பெரிய கம்பெனி வந்து நீங்கள் ஃபியூச்சரில் உருவாக்கலாம். இது சாத்தியமான கண்டிப்பாக சாத்தியம்தான். இதுவும் அதே மாதிரி தான். யார் MBBS படிப்பு இல்லை இன்ஜினியரிங் படிப்புக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி யூனிவர்சிட்டிஸில் நிச்சயமாக எங்களால் ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடியே அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் மூலமா பயனடைந்த மாணவர் தன்னுடைய ஃபீட்பேக்கை பகிர்ந்துக்கிறாரு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். என் பேர் அபிராமி, அப்பா பேர் உலகநாதன். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் இங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் பன்னிலுக்கா போஸ்னியாவில் தான் படிக்கிறேன். இந்த ஃபேக்கல்ட்டியில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. அண்ட் மென்னை விட விமன் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால இங்கே ரொம்ப சேஃபாகவும் இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வர கேர்ள்ஸ் எல்லாருமே பயப்படாமல் இங்கே வரலாம். பொண்ணுன்னா இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு இல்லை, இங்கே ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. அண்ட் நான் வந்து கார்த்திக் சார் அமோகா ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சிலேருந்து வரேன். அவங்க தான் என்னோட அட்மிஷன் அக்காமடேஷன் எல்லாத்துமே ஹெல்ப் பண்ணாங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து MCI, WHI எல்லாமே ரெகக்னைஸ் தான். இங்கே படித்து முடிச்சுட்டு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட நம்ம போய் மாஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து விமென்க்கு ரொம்ப நல்லா சேஃப்டி இருக்குது, நீங்கள் நம்பி தாராளமாக வரலாம். அண்ட் கார்த்திக் சார் மூலியமாக தான் நான் இங்கே வந்தேன், அவரால் தான் நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ அவர் இடையில எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அண்ட் மறுபடியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்துட்டு போகிறாரு. தேங்க்யூ. தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்து நம்ம வெளிநாடுகளில் இன்ஜினியரிங் படிப்பதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக மாணவர்களும் பெற்றோர்களும் எந்தெந்த விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ளணும் சார் வெளிநாடுகளில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு? மேடம் ரொம்ப சிம்பிள் மேடம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் ஸ்காலர்ஷிப்ஸோட இன்ஜினியரிங் படிப்பு ரொம்ப சுலபமாக படிக்கலாம் நான் சொல்கிறேன். அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா யூனிவர்சிட்டிஸுமே டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்தளவில்
இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாடுகளில் மட்டும்தான் இங்கிலீஷில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அர்மேனியா, லாட்வியா, லித்துவேனியா, போலண்ட் இங்கே மட்டும் தான் இங்கிலீஷில் போய் படிக்க முடியும். அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். உங்களுடைய ஃபீஸு, அகாமடேஷன், ஃபுட்டு. இப்போ அர்மேனியாவில் போய் படிக்கணுமா, டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 3 lakh rupees செலவாகுது மேடம். இப்போ 4 வருஷம் படிக்கணும்னா 12லேருந்து ஒரு 15 லட்ச ரூபாங்கிறது மேக்ஸிமம். அவங்களோட ஃபீஸு, அகாமடேஷனு, ஃபுட்டு, ஃப்ளைட் டிக்கெட், விசா செலவு, மெடிக்கல் இன்சூரன்ஸ், ட்ராவலிங் இன்சூரன்ஸ் எல்லாமே நான் சேர்த்து நான் சொல்கிறேன். இதே நீங்கள் லாட்வியா, லித்துவேனியா படிக்கணுமா, ஆவரேஜாக நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 lakh rupees. ஒரு 4 வருஷம் படிக்கணுமா 20 லட்ச ரூபா இருந்தால் மட்டும் போதும். ஸோ 20 லட்ச ரூபாயில் இல்லைன்னா ஒரு 15 லட்ச ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் இந்தியாவில் படிக்கிறதுக்கே நீங்கள் வந்து அவ்வளோ செலவாயிரும். அது உங்களுக்கே தெரியும். இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் படித்து முடிச்சுட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வேலைக்கு போய்க்கலாம். பிகாஸ் திஸ் டிகிரி இட் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதனால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபர்தராக ஒரு MS படிக்கணுமா நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். ஏரோஸ்பேஸ் படிப்பு எடுத்து படிக்கலாம். நீங்கள் ஏரோஸ்பேஸ் படிப்பை உலகத்தில் முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரஷ்யாவில் உருவானுச்சு. இன்றைக்கி வந்து சுகாய் 27 எடுத்துக்கோங்க. இதை மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க தான் இந்தியாவுக்கு வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. உலகத்தோடைய ஃபர்ஸ்ட் சேட்டலைட் ஸ்புட்னிக் அதை டிசைன் பண்ணது அங்கே உள்ள டாப் மோஸ்ட் சயின்டிஸ்ட். இப்போ ஏரோஸ்பேஸ் படிப்பில் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஏரோநாட்டிக்கல் படிப்புங்கிறது வேறு, ஏரோஸ்பேஸ் படிப்புங்கிறது வேறு. ஏரோஸ்பேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ளைட்டை நம்ம எப்படி தயாரிக்கிறது அதுக்கு நிறைய நாலேஜ் வேணும். மெக்கானிக்கல் என்ன, ஆட்டோமொபைல், பவர் இன்ஜினியரிங், எம்பெடட், சவுண்ட் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், நெட்வொர்க், ரோபாட்டிக்ஸ், ஐடி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதோ ஏரோஸ்பேஸுங்கிற ஒரு படிப்பு. ஏரோஸ்பேஸ்னு ஒரு படிப்பு எடுத்து படிக்கிறீங்களா, நாளைக்கு வேலைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டில் போய்க்கலாம், ஆட்டோமொபைல் ஃபீல்டில் போய்க்கலாம், இல்லை ஸ்பேஸ் சயின்ஸ் உள்ள போய்க்கலாம், இல்லைனா மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஆகிக்கலாம். நிறைய பேருக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷனே தெரியல. ஸோ இது மாதிரி படிப்பு எடுத்து படிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயங்கர ஃபேமஸ். நான் என்ன சொல்லுவேன்னா பியில் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும், எம்எஸ்சில் வந்து AI கோர்ஸ் எடுத்து படிக்கணும். சார் நான் வந்து ரோபாட்டிக்ஸ் படிக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா பியில் மெக்கட்ரானிக்ஸ் எடுத்து படிக்கணும், எம்எஸ்சில் ரோபாட்டிக்ஸ் வந்து எடுத்து படிக்கணும். இப்போ பியில் சிவில் முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். ஸோ இது மாதிரி படிப்பை குறிப்பாக யூரோப்பில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் காலங்காலமாக நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும். யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இது மாதிரி விஷயத்தை வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெடிசன். இப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொள்ளாச்சியிலேருந்து போன ஸ்டூடெண்ட்ஸோடைய டெஸ்டிமோனியல் பார்த்தீங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டிங்கன்னா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 100கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் வந்து இருக்குது. குறிப்பாக எந்த பெண்களும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அமோகா மூலியமாக இந்த வருஷம் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்கன்னா அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 150 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், MBBSம் படிக்கலாம், MS படிக்கலாம், படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டாம். இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 ஆப்ஷனில் யார் வேணாலும் டாக்டர் படிப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஜினியரிங், இல்லை MBA, இல்லை MS அந்த படிப்புக்கு உண்டான அட்மிஷன், அகாமடேஷன், விசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறதுனால தயவுசெய்து எந்த ஒரு பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க. நிறைய பேர் வந்து குழப்பி விட்டே இருப்பாங்க. நீங்கள் அதை பற்றிலாம் குழப்படாதீங்க. உங்கள் குழந்தைக்கு ஆர்வமாக இருக்கா, ஒரே ஒரு முறை அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு என் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஸ்பாட் அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ நிறைய செமினார் வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை ஒரு முறை மீட் பண்ணுங்கள். உலகத்தில் உள்ள மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸில் எந்த படிப்பாக இருந்தாலும் அமோகா மூலியமாக ஹெல்ப் பண்ணி அட்மிஷன் வந்து எடுத்து கொடுக்க முடியும். சரி, ஃபாரினில் இன்ஜினியரிங் படிக்கணும்னா அங்கே இருக்க யூனிவர்சிட்டிஸில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது சார்? மேடம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா மேடம் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து இப்போ இன்ஜினியரிங்கை பற்றி சொல்லப்போனால் வெறும் 1.5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கு, மேக்ஸிமம் ஒரு 4 லட்ச ரூபா. நம்ம வந்து 10 லட்சமாக 15 லட்சம் செலவு பண்ண வேண்டாம். இப்போ UK, US, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டில் போய் படிக்கணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு 70-80 லட்ச ரூபா செலவாகுது. இப்போ மலேசியாவில் படிக்கலாம் இன்ஜினியரிங். நீங்கள் மலேசியாவில் இருக்கக்கூடிய காலேஜில் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 3 to 4 lakh rupees தான். 4 வருஷம் படிக்கணுமா 15லேருந்து 16 லட்ச ரூபா. நான் இதனால் சிங்கப்பூர் ப்ளஸ் மலேசியாவை மெயினாக எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஏஷியா லெவலில் நம்மளுடைய எஜுகேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மலேசியா அண்ட் சிங்கப்பூர் தான். மக்கள் தொகை மிக குறைவு. இங்கேருந்து பக்கத்து நாடு, எல்லாருக்குமே தமிழ் தெரியும், எல்லாருமே இங்கிலீஷ் வந்து பேசுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் படிக்கும்போது பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு வந்து படிச்சுக்கலாம். மலேசியாவில் இருக்கக்கூடிய டாப் லீடிங் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, இப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் மலே ஆஃப் தெராங்கோவில் எங்களால் வந்து அட்மிஷன் எடுத்து கொடுக்க முடியும். மலேசியாவில் போய் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 லட்ச ரூபா. இதுவே யூரோப்பில் படிக்கணும் ஆசைப்பட்றீங்களா, அர்மேனியாவில் 1.5 லட்ச ரூபா ஃபீஸு. லாட்வியா, லித்துவேனியா படிக்கணும் ஆசைப்பட்றீங்களா, இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ். இங்கே போய் படிக்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 lakh rupees செலவாகும். அதனால் இந்தியாவில் படிக்கிறத விட வெளிநாடுகளில் ரொம்ப சுலபமாக இன்ஜினியரிங்கும் படிக்கலாம், MBBSம் வந்து படிக்கலாம். ஸோ இதில் வந்து யார் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது மாதிரி பல்கலைக்கழகத்தில் ஸ்காலர்ஷிப்போட அமோகா மூலியமாக ஒரு சீட்டுங்கிறது எடுத்து கொடுக்க முடியும்.
ஃபாரின்ல இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அங்கே எப்படி இருக்கும் சார்? ஸ்காலர்ஷிப்பில் எந்த அளவுக்கு கிடைக்கும்? மேடம் நான் ஏற்கனவே ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நான் இப்போ வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது எல்லா படிப்புக்குமே பொருந்தும். நான் ஸ்டார்டிங்கில் எம்பிபிஎஸ் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட உண்மையாலே அந்த டெட்டர்மினேஷன், அந்த டெடிகேஷன், அந்த பேஷன் ப்ளஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நம்பர் 1 ஆப்ஷன் போஸ்னியா இல்லை அர்மேனியா. எம்பிபிஎஸ் இங்கிலீஷில் படிக்கலாம், எம்எஸ் இங்கிலீஷ் வந்து படிக்கலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஃபாரினில் போனால் நம்ம வீட்டு சாப்பாடு கிடைக்கும், நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன் கிடைக்கும், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. முக்கியமான விஷயம் அந்த எஜுகேஷன் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும். நாங்கள் யாரையும் வந்து வற்புறுத்த மாட்டோம். நான் இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்ருக்கேன், ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்துட்ருக்கேன். உங்கள் குழந்தைங்கள என்னுடைய குழந்தைங்க மாதிரி நான் பார்த்துக்குவேன். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் ப்ளஸ் ப்ராப்பராக படிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு அசூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் ஒரு ஆவரேஜாக ஒரு 4லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி தாராளமாக ஒரு எம்பிபிஎஸ் வந்து படிக்கலாம். இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை நான் சொல்லிட்டேன், அங்கேயே அதே மாதிரி தான் சிஸ்டம் மேடம். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் அங்கேயே 20 பேர் தான். 2 மணி நேரம் வந்து தியரி கிளாஸ்னா மீதி 3 மணி நேரம் கம்பல்சரியாக ப்ராக்டிக்கல் செஷன். அதை தான் நான் கிளியராக சொன்னேன். இப்போ 4 வருஷம் படிப்புனா 2.5 வருஷம் எஜுகேஷன் இருக்கும். மீதி ரிமைனிங் 1.5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெலவென்ட் ஃபீல்டில் தே ஆர் கிவிங் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். அதனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை நல்லபடியாக படிக்கணும். குறிப்பாக ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். இப்போ யூரோப்பில் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா யூரோப்பில் கூட 17 நாட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் பேசுகிறாங்க. அந்த மொழியை அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. உங்கள் குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க. ஸோ அதற்குண்டான எல்லா கைடன்ஸையும் நீ அமோகா மூலியமாக வந்து கொடுக்க முடியும். அதனால் வந்து பேரண்ட்ஸும் பயப்பட வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய அந்த பாசிட்டிவான அந்த ஆட்டிடியூட், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவாக யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த நெகட்டிவ் விஷயத்துக்கு போயிடாதீங்க. உங்கள் குழந்தைங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். நம்ம தான் குழந்தைங்களை வந்து மோட்டிவேட் பண்ண முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இதே படிப்பை வெளிநாட்டிலே படிங்க, அந்த டெக்னாலஜி வந்து கற்றுக்கங்க. கம் பேக் டு இந்தியா, ஒர்க் ஃபார் இந்தியா. இதை தான் அமோகா மூலியமாக சொல்கிறோம். அமோகா மூலியமாக வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா படித்து முடிச்சு திருப்பி இந்தியாவுக்கு வரும்போது ஒரு குவாலிட்டியான டாக்டராக வந்து வெளில வரணும், ஒரு குவாலிட்டியான ஒரு இன்ஜினியராக வெளில வரணும், ஒரு குவாலிட்டியாக ஒரு எம்பிஏ படித்து முடிச்சுட்டு வரணும். ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு. இதை வந்து யார் பயன்படுத்திக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக அமோகா மூலியமாக ஸ்காலர்ஷிப்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்பாட் அட்மிஷன் போயிட்டுருக்கு, செமினார்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இமீடியட்டாக அமோகாவோட செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு நேரடியாக கூப்பிட்டிங்கன்னா என்னென்ன ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஆப்ஷனில் எம்பிபிஎஸ் படிப்பை எடுத்து கொடுக்க முடியும், இன்ஜினியரிங் படிப்பை எடுத்து கொடுக்க முடியும், இல்லை எம்பிஎம்எஸ் படிப்பை எடுத்து கொடுக்க முடியும். வந்து பெற்றோர்களுக்கு இருக்க மிகப்பெரிய குழப்பம் ஃபாரின்ல வந்து என்ன ஃபுட், கிளைமேட், சேஃப்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மேடம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் சொல்கிறத விட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்டிமோனியல் மூலிமா ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்தவரை நம்மளுடைய ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி தான் இருக்கும். நம்மளால் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். சாப்பாடை பொறுத்தவரை நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டியில் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு ரூமில் 2 பேர் தங்கிக்கலாம், இல்லை 3 பேர் தங்கிக்கலாம், 4 பேர் தங்கிக்கலாம். நீங்களாக செல்ஃப் குக்கும் பண்ணிக்கலாம். அங்கே மெஸ்ஸு வந்து இருக்குது. 2 கான்செப்ட்டுமே இருக்குது. ஹாலிடேஸை பொறுத்தவரை இயர்லி வந்து 2 டைம்ஸ் வந்து ஹாலிடேஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ டிசம்பரில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 20 நாள் லீவ் கிடைக்கும். ஆனால் டிசம்பர் ஹாலிடேஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாரும் வர்றது கிடையாது. ஏன்னா அந்த நாடுகளில் வந்து இப்போ கிறிஸ்மஸ், நியூ இயரில் கோலாகலமாக கொண்டாடுறதுனால யாரும் இங்கே வர்றது கிடையாது. ஜூலை, ஆகஸ்ட்டில் ஒரு 45 நாள் லீவ் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்தியாவுக்கு வந்துட்டு போய்க்கலாம். இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு 7-8 மணி நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம். இங்கேருந்து பக்கம்தான். நீங்கள் சென்னையிலேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது, கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது, திருச்சியிலேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது, மதுரையிலேருந்து ஃப்ளைட்ஸ் இருக்குது. அதனால் அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். ஸோ எல்லாமே ஈஸியான ஒரு விஷயந்தான். அது இல்லாமல் நீங்கள் யாரும் தனியாக போகிறது கிடையாது. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க போகும்போது ஒரு பேட்சில் மினிமமாவது ஒரு 100 பேர் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க. அவங்க கூட நானும் ட்ராவல் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அமோகா மூலியமாக வந்து பண்ணி கொடுக்க முடியும். அதனால் பேரண்ட்ஸ் பயப்பட வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ் பயப்பட வேண்டாம். ஒரே விஷயந்தான், எனக்கு கிளியரான ஒரு விஷன் இருக்குது சார். நான் வாழ்க்கையில் சாதிக்கணும், ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும், நான் படித்து முடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாகும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆசை இருந்ததுன்னா, என்ன சொல்லுவாங்களே, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமல் நன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும். அந்த சாதிக்க முடியக்கூடிய விஷயத்தை வந்து எப்படி அடைய முடியும்? கல்வினால் மட்டும்தான் அடைய முடியும். அது இந்தியாவில் படிக்கிறதே பெரிய விஷயம். வெளிநாட்டில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்க்கு நிகரான, ஐஐடிக்கு நிகரான, ஐஐஎம்க்கு நிகரான டாப் லீடிங் யூனிவர்சிட்டியில் உங்கள் குழந்தைங்க ஏன் போய் படிக்கக்கூடாது? இதற்கு நிறைய பணம் தேவை கிடையாது. நான் சொல்கிறேன் எப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு வந்து அனுப்ப முடியும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தான், கஷ்டம் கிடையவே கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டிய வேலை
அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு முறை என் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. என்னை ஒரே ஒரு முறை வந்து மீட் பண்ணுங்கள். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எப்படின்னு சொல்கிறதுனா ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து அமோகா மூலியமாக அமைச்சு கொடுக்க முடியும். நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டோம். குறிப்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் தெரிவிக்க விரும்புகிறது என்ன? ரொம்ப சிம்பிள் மேடம், உடனே அப்ளை பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யார் ஒருத்தவங்க அன்றைக்கே செய்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பில் வர முடியும். வேறு எதை பற்றி யோசிக்காமல் ஒரே ஒரு முறை என்னுடைய கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்கள், என்னுடைய செமினார் வந்து அட்டன் பண்ணுங்கள், பர்சனலாக என்கிட்ட வந்து பேசுங்க. அது எந்த படிப்பாக இருக்கலாமே, இப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாமே ஈஸி தான். அதாவது சொல்லுவாங்களே, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், தெய்வத்தினால் ஆகாது எனும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பயப்படவே தேவை கிடையாது. உங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், அட்மிஷன், அகாமடேஷன், வீசா, ஃப்ளைட் டிக்கெட், பேங்க் லோன் அசிஸ்டன்ட், அங்கே உங்களை கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டியது. உங்கள் குழந்தைங்க படிக்கும்போது அவங்க என்னென்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் எங்களால் வந்து அப்டேட் பண்ண முடியும். 1000 மைல்ஸ் பிகின்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப் சொல்லுவாங்க. முதல் ஸ்டெப் ஒரே ஒரு கவுன்சிலிங். அந்த கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். +2 முடிச்சுட்டு எல்லாமே கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் போக வேண்டாம். சார் நான் நீட்டில் 200 மதிப்பெண் எடுத்திருக்கேன், +2ல் குறைவான மதிப்பெண் எடுத்திருக்கேன், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உள்ள சூழ்நிலை வச்சு உங்கள் எதிர்காலத்தை டிசைட் பண்ண முடியாது. உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சிங்கன்னா உங்களாலையும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். அதற்கு உண்டான எல்லா சூழலும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸில் வந்து இருக்குது. ஸ்காலர்ஷிப்போட படிக்க முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, அமோகாவுடைய செல் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கேட்டுட்டு உடனடியாக அப்ளிகேஷன் ஃபீஸை பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா நம்பர் 1 யூனிவர்சிட்டியில் MBBS, இன்ஜினியரிங், MBA, MS எந்த படிப்பாக இருந்தாலும் அமோகா மூலியமாக அட்மிஷனுங்கிறது வாங்கி கொடுக்க முடியும். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. நன்றி மேடம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். இணைந்திருங்கள்.